எதிர்பாராத விதமா ஏற்பட்ட காதலியுடைய இழப்ப தொடர்ந்து, டெட்பூல் ஆன வேட் வில்சன் 2016ல வெளிவந்த டெட்பூல் 1ல தன்னுடைய அழக இழந்த பிறகு 2 வருஷம் கூலிக்காக வேல பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு புரொஃபசர் சார்ல்ஸ் உடைய எக்ஸ்மென் டீம்ல சேர்ந்து அவங்கள்ல ஒருத்தனா மாறினாரு. தன்னுடைய காதலியை இழந்ததுக்கு தான் தான் காரணம்னு அதுக்கு பிராயச்சித்தமா நிலையற்ற மியூட்டன்ட் ஆன ஃபயர் ஃபிஸ்ட் ஒரு சின்ன பையனான ரசல் கோலின்ஸை காப்பாத்துற பணியை வேட் மேற்கொள்றாரு. ஆனா வேடுக்கு தெரியாது அந்த சின்ன பையன் ஏற்கனவே கேபிள்ன்ற ஒரு பயங்கரமான டைம் டிராவலிங் சைபர் கினெட்டிக்ஸ் கில்லருடைய டார்கெட்டுன்னு. எப்படி ரசலை கேபிள்கிட்ட இருந்து காப்பாத்துறாருன்றது தான் கதையே. அதை டெட்பூல் 2 மூவி ரீகேப் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம். மூவி ஸ்பாட்லைட்க்கு வரவேற்கிறோம். வெற்றிகரமா கூலிக்காக வேலை செய்ய தொடங்கி இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. டெட்பூல்னு அழைக்கப்படுற வேட் வில்சனுக்கு எப்பேற்பட்ட காயம் ஏற்பட்டாலும் சரியாகக்கூடிய திறன் இருந்துச்சு. இவ்வளோ ஏன் அவர் பீஸா செதறி இறந்து போனா கூட உயிரோட வந்துடுவாரு. அப்படிப்பட்ட பவர்ஸ் எப்படி வந்துச்சுன்றதை நீங்க ஆல்ரெடி டெட்பூல் 1 மூவில பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு அந்த மூவி ரீகேப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்படி கூலிப்படையா வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நாள் ஒருத்தனை போட்டு தள்ள போய் அந்த மிஷன் ஃபெயிலியர் ஆகி அவரை தாக்க வந்தவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வராரு டெட்பூல். அவர் அவசர அவசரமா வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருந்துச்சு. அது என்னன்னா, அவருடைய காதலியான வனிசாவுக்கும் வேடுக்கும் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. ரெட்பூல் 1ல கேப் டிரைவரா இருந்த டொப்பிண்டோர் இப்போ பார்ட் டைமா பார்ல சர்வராகவும் வேலை செய்யறான். அதையும் தாண்டி இப்போ வேடுடைய நெருங்கிய நண்பனாவும் மாறிட்டான். என்னைக்கு டொப்பிண்டோர் அவன் அத்தை பொண்ணுடைய காதலனை வேட் பேச்சை கேட்டு கொன்னானோ அப்போல இருந்து மர்டர் பண்றது பிடிச்சு போய் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் ஆகணும்னு ஆசைப்பட தொடங்கிட்டான். இதன் வெளிப்பாட டெட்பூலுடைய கேட்வே டிரைவராகவும் வேடுடைய எல்லா செயல்கள்லையும் பங்கு பெறவும் தொடங்கியிருந்தான். ஆனிவர்சரி அன்னைக்கு வேடு வனிசாக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டேட்டை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சின்னமா ஹைகிரேட் லெட்டால செய்யப்பட்ட ஸ்கீ பால் டோக்கனை கொடுக்கறாரு. அன்னைக்கே அவங்களுக்கான குழந்தையையும் பெற்றெடுக்க முடிவு பண்றாங்க. கடைசியா வேடு ஒருத்தனை போட்டு தள்ள போய் அந்த மிஷன் ஃபெயிலியர் ஆச்சுல, அந்த ஆளு வேடை ஃபாலோ பண்ணி அவர் வீட்டுக்கே வந்து தாக்குதல் நடத்துறாரு. அதுல வனிசா பலியாட இறந்து போயிடுறாங்க. துக்கத்தை தாங்க முடியாம வேட் அவனை பின்தொடர்ந்து பழி வாங்கி கொன்னுடுறாரு. இது நடந்து 6 வாரத்துக்கு வேட் அவருடைய நண்பனான வீசலோட தான் நேரத்தை செலவழிக்கிறாரு. வேட் போன்ற கூலிக்காக வேலை செய்யும் பலர் வந்துட்டு போற விடுதியா வீசலுடைய பப் இருந்துச்சு. வேட் டெட்பூலா மாறுறதுக்கு முன்னாடில இருந்தே வீசல் பப்புக்கு வரது வழக்கமா வச்சிருந்தாரு. பப்ல இருந்து நேரா பிளைண்ட் ஆல்ஸ் வீட்டுக்கு போறாரு. இவங்களும் வேடுக்கு நெருக்கமான ஒருத்தவங்க. வீசல், ஆல் இவங்க எல்லாரும் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அதை ஏத்துக்க முடியாத மனநிலையில இருந்தாரு வேட். வனிசா போன பிறகு இவரும் தற்கொலை செஞ்சு இறந்து போக முடிவு பண்றாரு. ஏன்னா வனிசா இறந்ததுக்கு தான் தான் காரணம்னு நினைச்சாரு. அவரும் பலவிதமா தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சாரு. ஆனா முடியல. ஏன்னா அவர் தான் டெட்பூல் ஆச்சு. ஒவ்வொரு முறையும் வேடு இருந்து மறுபடி உயிரோடு வர இடைவெளியில வனிசாவை வேடு சந்திக்கிறாரு. அப்போ ஒரு முறை வனிசா அவருடைய மனசு சரியான நிலையில இல்லைன்னோ அவருடைய மரணத்திற்கான தருணம் இது இல்லைன்னோ சொல்றாங்க. வேடு கடைசியா பண்ண சூசைட் அட்டம்ப்ட தொடர்ந்து தனித்தனியா கிடந்த அவருடைய உடல் பாகங்களை வேடு வீட்டுக்கு வேட சந்திக்க வந்திருந்த கொலோசஸ் எல்லாத்தையும் ஒன்னா அள்ளி போட்டு எடுத்துட்டு போறாரு. எக்ஸ்மேனை சேர்ந்த கொலோசஸ் உடைய மியூட்டன்ட் எபிலிட்டி என்னன்னா, அவருடைய முழு உடலையும் ஸ்டீலா மாற்றக்கூடிய சக்தி அவருக்கு இருந்துச்சு. நெகசோனிக் டீனேஜ் வார்ஹெட், அவளுக்கு அவளுடைய உடம்புல இருந்து அணு வெடிப்புகளை வெடிக்க செய்யற திறனை மியூட்டன்ட் பவரா கொண்டிருந்தா. அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டான யுக்கியோவும் அவங்க கூட தான் இருந்தாங்க. அமைதியா இருந்த கடல் மறுபடி அலப்பாஞ்ச மாதிரி சோகமா இருந்த வேட் மனசை தேத்தி, செத்து விளாண்டதெல்லாம் போதும், என்னோட எக்ஸ்மேன் டீம்ல சேர்ந்துக்க அப்படின்னு கொலோசஸ் வலியுறுத்த வேடும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஃபியூச்சர்ல இருந்து கேபிள்ன்ற ஒருத்தவர் யாரையோ தேடி பூமிக்கு சேர்றாரு. மியூட்டன் ரீ எஜுகேஷன் சென்டர்ன்ற ஒரு ஆர்ஃபனேஜ்ல குழந்தை பருவத்துல இருக்க மியூட்டன்ஸை அடைச்சு அவங்களுடைய பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண எண்ணி பிசிக்கலா டார்ச்சர் பண்றாங்க. ஒரு எமர்ஜென்சி அலர்ட் மியூட்டன் ரீ எஜுகேஷன் சென்டர் ஆர்ஃபனேஜ்ல வந்து சேருது. உடனடியா இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ஆர்ஃபனேஜ் முன்னாடி ஒரு மியூட்டன்ட் கிட் ரசல் கோலின்ஸ் பைரோகினசிஸ் எபிலிட்டியை மியூட்டன்ட் பவரா கொண்டிருந்தவன் யாரையும் கிட்ட அனுமதிக்காம நெருப்பால தாக்குதல் நடத்திட்டு இருந்தான். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே வேடு யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் கொலோசஸ் கூட்டி வந்தார். ஏன்னா வேட பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக எல்லாத்தையும் பணயம் வச்சு பெரும் தனிப்பட்ட செலவுல அதை செஞ்சதா சொல்லி கூட்டி வந்தாரு. அந்த மியூட்டன்ட் ரீ எஜுகேஷன் சென்டர் உடைய ஹெட் மாஸ்டர் ஒரு குடும்பக்காரர். அவர் பேரு எட்டி மார்சன். ரசலை சமாதானப்படுத்தி வேடு ரசல் கிட்ட நெருங்கிய பிறகுதான் தெரிஞ்சுக்கிறாரு ரசல் அப்படி நடந்ததுக்கு ஹோம்ல கொடூரமா நடத்தப்பட்ட ஹெச்எம் தான் காரணம்னு. ஃபர்தரா ரசலுடைய பவர்ஸை காலர் போட்டு கன்சீல் பண்ண பிறகு ஆர்ஃபனேஜுக்கு போறதுக்கு பதிலா நான் ஐஸ் பாக்ஸுக்கே போறேன், அதாவது ஜெயிலுக்கே போறேன்னு ரசல் சொல்றான். அதை கேட்ட வேடு ரசல் எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருந்தா அவன் அப்படி பேசுவான்றதை நினைச்சு பார்த்து வேடு ஆர்ஃபனேஜ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ்ல ஒருத்தனை போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கும் மேல வேற யாரையும் வேடு தாக்காம
கொலோசிஸ் வேடை கட்டுப்படுத்துறாரு. இப்போ ரசல் மட்டும் இல்ல, வேடையும் சேர்த்து போலீஸ் போர்ஸ் ஐஸ் பாக்ஸுக்கு கூட்டி போறாங்க. அதாவது ஜெயிலுக்கு கூட்டி போறாங்க. அவங்க கழுத்து சுத்தி ஒரு காலர் போட்டு கூட்டி போறாங்க. அந்த காலர் மியூட்டன்ட் உடைய பவர்ஸை பயன்படுத்த முடியாத அளவுக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும். அந்த ஐஸ் பாக்ஸ்னு அழைக்கப்படுறது குற்றவாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தனிமை தடுப்பு விடுதி. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, மறுபக்கம் கேபிள்னு ஒருத்தர் ஃபியூச்சர்ல இருந்து வந்தார்ல, அவர் ரசல் கோலின்ஸை போட்டு தள்ளுறதுக்காக அவனை தேடிட்டு இருக்காரு. ரசல் வேடிட்ட அவன் ஆர்ஃபனேஜ் ஹெட் மாஸ்டரை போட்டு தள்ள ஆசைப்படுறதா சொல்றான். ஏன்னா அவனை போல பல மியூட்டன் கிட்ஸ் அந்த ஹெச்எம் சித்திரவதை செஞ்சு அதுல சந்தோஷப்பட்டதா சொல்றான் ரசல். ஐஸ் பாக்ஸ்ல தான் ரசல் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட கேபிள் ஐஸ் பாக்ஸ்ல தாக்குதல் நடத்தி ரசலை கொல்ல தயாராகிறாரு. டெட்பூல் பவர் இல்லாத வேடு ஒரு கேன்சர் பேஷண்ட். இப்போ இந்த கேன்சர் செல் வளர்றதுக்கான நேரம், நான் வனிசாவோட சேர்ந்து வாழ தயாராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதுலையுமே பங்கேற்காம ஆர்வம் கட்டாம இருக்காரு வேடு. வனிசா ஞாபகார்த்தமா வேடிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருள் அவளுக்காக அவர் ஆனிவர்சரி அன்னைக்கு பிரசன்ட் பண்ண ஸ்கீபால் டோக்கன் மட்டும்தான். இந்த நிலையில ரசல், நீ என்னுடைய நண்பனா இருக்கியான்னு வேடிட்ட கேட்க, வேட் அதெல்லாம் முடியாது, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயம் பார்த்து கேபிள் ஐஸ் பாக்ஸை உடைச்சிட்டு உள்ள வந்து ரசலை டார்கெட் பண்ண, பவர்ஸே இல்லாம வேடு கேபிள்கிட்ட இருந்து ரசலை காப்பாற்ற முயற்சி செஞ்சுட்டே இருக்காரு. ஒரு வழியா நடந்த சண்டையில காலர் உடஞ்சு வில்ல டெட்பூலா மாறிய வேடு கேபிள மறுபடியும் தாக்குறாரு. இவன் யாரா, சாகவும் விட மாட்டேன்றான், சாவடிக்கவும் விட மாட்டேன்றான், இவன் எதுக்கு தேவையில்லாம குறுக்க வந்து நம்மள தாக்குறான்னு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு போறாரு கேபிள். நீ எதுக்கு ஒரு 14 வயது பையனை சாவடிக்க துடிக்கிறேன்னு வேடு கேட்க, அதுக்கு கேபிள், நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சம்மந்தமே இல்லதான், ஆனா உண்மையிலே அவர் அப்படிதாங்க சொன்னாரு. மறுபடியும் இவங்க சண்டை போட தொடங்குறாங்க. அதுல வேட்ட இருந்து ஸ்கீபால் டோக்கன் கீழே விழுது. அதை கேபிள் எடுத்து வச்சுக்கிறாரு. மறுபடியும் கேபிள் வேட்ட, நீ எதுக்கு அவனுக்காக இவ்வளோ கேர் பண்ணிக்கிறேன்னு கேட்க, அதுக்கு வேடு, நான் ஒன்றும் அவனுக்காகலாம் கேர் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னதை ரசல் கேட்டுட்டு மனசு உடைஞ்சு போயிடுறான். வலுக்கட்டாயமா கேபிள் பிரிசனை உடைச்சிட்டு கீழே குதிக்கும் போது வேடையும் சேர்த்து இழுத்து குதிக்கிறாரு. அப்போ வேடுக்கு பலமா அடிபட்டு மறுபடியும் இறந்து போற கேப்ல வனிசாவை சந்திக்கிறாரு. வனிசா ரசலுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்கிறா. மறுபடியும் வேட் ரசலை காப்பாத்துற மிஷன்ல இறங்குறாரு. டெட்பூல் தன்னை ஒதுக்கிட்டதுனால வேறு ஒரு நண்பனை தனக்காக தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணி அதே பிரிசன்ல அடைக்கப்பட்டிருந்த ஜகர்நாட்டை போடப்பட்டிருந்த தடைகளையும் மீறி போய் சந்திக்கிறான் ரசல். ஜகர்நாட் ஒரு மியூட்டன்ட். அவன் உருவத்துல பெருசாவும் ரொம்ப பலமாவும் இருக்கக்கூடிய ஒரு மியூட்டன்ட். அதனாலயே அவனை தனியா அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஜகர்நாட்டுக்கு அக்கறையோட சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய நண்பனை ஆக்கிக்கிறான் ரசல். இதுக்கு மத்தியில வேடு வீசலோட சேர்ந்து ரசலை காப்பாற்ற பிளான் பண்றாங்க. கேபிளை எதிர்க்க வேடுக்கு ஒரு வலுவான டீம் வேணும்ன்ற முடிவுக்கு வராங்க. ஸோ வேடு வீசல் சேர்ந்து டீமுக்கு ஆள் எடுக்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டை சிதைக்கக்கூடிய பெட்லாம், ஆசிட் பாந்தி எடுக்கக்கூடிய ஜைட்காய்ஸ்ட், மறைஞ்சே வாழுற வேனிஷர், வேறு ஒரு பிளானட்ல இருந்து வந்து எந்த ஒரு செயலையும் மனிதர்களை காட்டிலும் சிறப்பாக செய்வேன்னு சொன்ன ஷேட்டர் ஸ்டார், லக்கை மட்டுமே மியூட்டன் பவரா கொண்டிருந்த டாமினோ, ஒரு பவரும் இல்லாத சர்க்கரை பாதியை கொண்டிருந்த பீட்டர், இவங்க எல்லாம் ரசலை காப்பாற்ற தயாராகிற டீம். இந்த டீமுக்கு டெட்பூல் வச்ச பேரு எக்ஸ்போர்ட்ஸ். சிறை மாற்றம் செய்ய பிரிசனர்ஸை ட்ரக்ல கொண்டு போற நேரத்தில் பூந்து ரசலை காப்பாத்துறது தான் இந்த எக்ஸ்போர்ட்ஸோடைய பிளானே. ஹெலிகாப்டர்ல இருந்து பேராஷூட்ல குதிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாஸ்கே. ஆனா அதை கூட செய்ய முடியாம ஒவ்வொருத்தரா செத்து போறாங்க. சரியா லேண்ட் ஆன பீட்டரும் ஜைட்காஸ்டை காப்பாற்ற போய் அவரும் செத்து போயிடுறாரு. இப்போ டீம்ல உயிரோட இருக்கிற 2 பேரு வேடும் டொமினோவும் மட்டும்தான். டொமினோவோட பவர் தான் லக்காச்சு. அதனால அவளுக்கு என்ன ஆனாலும் அவ செத்தே போக மாட்டா. அவ மட்டும் உயிர் தப்பிச்சிருவா. லக்கி ட்ரக்கை பிடிச்சு அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிறா. கேபிள் அங்கேயும் அவங்கள பின்தொடர்ந்து வந்து ரசலை தக்க முயற்சி செய்ய டாமினோ ட்ரக்கு கேபிள் ரெண்டையுமே மேனேஜ் பண்றா. ஒரு கட்டத்துக்கு மேல வேடு டாமினோவோட ஜாயின் பண்ணி கேபிளுக்கும் வேடுக்கும் சண்டை ஏற்படுது. ட்ரக்குக்குள்ளார இருக்கிற ரசல் ஜகர்நாட்டுடைய கேஸை திறந்து விடுறான். கடைசியில 2 பேரையும் அடிச்சு போட்டு ஜகர்நாட் ரசலை கூட்டிட்டு போயிடுறான். வேடு உடம்ப 2 ஜகர்நாட் பிச்சு போட்டதுக்கு பிறகு இப்பதான் டெட்பூலுடைய கால் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த நிலையில கேபிள் டெட்பூலை சந்திச்சு உதவி கேட்கிறாரு. வேடுக்கோ செம்ம ஷாக்கு. ஃபியூச்சர்ல கேபிள் பயங்கர கொடூரமான வில்லனா மாறி எல்லாரையும் எரிச்சான். என்னைய பழி வாங்கும் பட்சத்துல என்னுடைய மனைவியையும் குழந்தையையும் எரிச்சிட்டான். அதனாலதான் அப்படி ஒரு நிகழ்வை நடக்க விடாம பாஸ்டுக்கு வந்து அவனை கொல்ல முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லி ரசலை கொல்ல டெட்பூல்கிட்ட உதவி கேட்கிறாரு கேபிள். வேட் கேபிள்கிட்ட, உன்ன மாதிரி தான் என் குடும்பத்தை நான் இழந்திருக்கேன், எனக்கு உன் வழி புரியுது, ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு. ரசலை அவன் செய்யற முதல் கொலையை செய்ய விடாம நம்ம தடுத்துட்டோம்னா அவன் பிற்காலத்துல நீ சொன்ன மாதிரி ஒரு கொடூர வில்லனா கண்டிப்பா மாற மாட்டான். அப்படி என்னால அவனை மாத்த முடியலன்னா நீ அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்ல கேபிளும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. ரசலை தடுக்கணும்னா முதல்ல ஜகர்நாட்டை சமாளிக்கணும். அதுக்கு அவனுக்கு இணையா ஒருத்தன் வேணும். ஸோ வேட், டொமினோ, கேப் டிரைவர் ஃப்ரெண்டான டுபிண்டோர்,
கேபிள் எல்லாரையும் கூட்டிட்டு கொலோசஸை சமாதானப்படுத்த சேவியர் ஸ்கூலுக்கு போறாரு. பாட்டெல்லாம் போட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டு வேடு கொலோசஸை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா கொலோசஸ் இறங்கி வர மாதிரி தெரியல. தலையெழுத்தேன்னு தனியா ஜகர்நாட்டை எதிர்க்க தயாரா இல்லாம போறாரு. வேட் அவர் டீமோட ஆர்ஃபனேஜ் போய் சேர்றதுக்கு முன்னாடியே ரசலும் ஜகர்நாட்டும் அந்த ஆர்ஃபனேஜ் ஹெச்எம் போட்டு தள்ள தயாரா இருந்தாங்க. வேட் அவர் டீமோட வந்து சேர ரசல் ஹெச்எம் கவனிக்க போயிட்டான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜகர்நாட்டை சமாளிக்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் செத்து பிழைச்சிட்டு இருந்தாங்க. என்னதான் முதல்ல வேடை மன்னிச்சு அவரோட வர மறுத்திருந்தாலும் வேடுக்காக நெகாசோனிக் யுகியோவோட வேடுக்கு உதவ வந்திருந்தாரு கொலோசஸ். கொலோசஸ் ஜகர்நாட்டை எதிர்க்கிற அதே நேரத்துல வேடும் கேபிளும் ரசலை தேடி போனாங்க. ரசலை ரொம்ப நேரமா தடுக்க வேடு முயற்சி செஞ்சுட்டே இருக்காரு. ஆனா அவன் கேட்குற மாதிரியே தெரியல. கடைசியா கேபிள்கிட்ட ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கொடுத்த லாஸ்ட் சான்ஸில் கூட வேட் பேச்சை ரசல் கேட்குற மாதிரி தெரியல. அவனை கொல்ல முடிவு செஞ்சு கேபிள் ரசலை கரெக்டாக ஷூட் பண்ணும்போது பவர் டேம்பனிங் காலர் போட்டு இருந்த வேடு குண்டை தான் உடம்புல வாங்கிக்கிறாரு. விச் இஸ் இன் தி சென்ஸ் குண்டை சாதாரண மனிதனா தான் உடம்பு மேலே வாங்கிக்கிட்டாரு. நான் சாக போறேன் நாடகம் போட்டு வசனமா பேசி ரொம்ப நேரத்துக்கு பிறகு டெட்பூல் சாதாரண மனுஷனா செத்து போயிட்டார். தனக்காக வேடு உயிரை விட்டுட்டாருன்னு ரசலும் மனம் மாறிட்டான். ஹெச்எம் கொள்றத கைவிட்டுட்டான். வேடும் வனிசாவை சொர்க்கத்தில் சந்திச்சு ரொமான்ஸ் பண்ண போயிட்டாரு. ஸோ ஃபியூச்சரில் ரசல் கேபிள் ஃபேமிலியை கொல்ல மாட்டான்னு உறுதி ஆயிடுச்சு. அது எப்படி உறுதி செஞ்சாங்கன்னா, கேபிளுடைய பொண்ணு சாகும்போது கையில் ஒரு பொம்மையோட தான் எரிஞ்சு செத்து போயிட்டா. அப்போ அதுக்கு அருகே இருந்த பொம்மை இப்போ ரசல் மனம் மாறினதுக்கு அப்புறம் அதனுடைய இயல்பு நிலைக்கு வந்துருச்சு. டைம் டிராவலிங் டிவைஸில் சார்ஜ் வேற கம்மியாக இருந்ததுனால ஒரே ஒரு முறை தான் உபயோகப்படுத்துகிற நிலைமை கேபிளுக்கு இருந்துச்சு. அப்போ கூட ஃபியூச்சருக்கு போகாமல் வேட் ஆர்ஃபனேஜுக்கு வந்து சேர்ந்த அந்த நேரத்துக்கு போய் வேடிட்ட இருந்து முன்னாடி எடுத்த அவருடைய ஸ்கீபால் டோக்கனை வேடு குண்டடி வாங்க போற இடத்துல வச்ச பிறகு ஜகர்நாட்டோட சண்டைக்கு போறாங்க. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் அதே மாதிரி நடக்குது. ஆனா குண்டடி வாங்கும்போது மட்டும் பாஞ்ச குண்டு ஸ்கீபால் டோக்கன்ல பட்டு டெட்பூல் உயிர் தப்பிச்சிடுறாரு. எனக்காக உயிரை கொடுக்க கூட தயாராகிட்டியான ரசலும் மறுபடியும் மனம் மாறி கொலை செய்யறத நிறுத்திடுறான். அந்த ஹெச்எம் யாருமே சாவடிக்காதனால அவர் ஓடி வந்து எல்லாரையும் அசிங்கமா திட்ட, சரியா அந்த நேரத்துல கான்ட்ராக்ட் கில்லரா ஆகணும்னு ஆசைப்பட்டான்ல அந்த கேப் டிரைவர் டொப்பிண்டோர், கேபை ஏத்தி ஹெச்எம் கொன்னுடுறான். அந்த மாபெரும் வெற்றியை பயங்கரமா கொண்டாடுறான். யுகியோவும் நெகாசோனிக்கும் வேடுக்காக கேபிள் கொடுத்துட்டு போன டைம் டிராவலிங் எக்யூப்மெண்ட்டை வேடுக்காக சரி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டைம் டிராவலிங் எக்யூப்மெண்ட் உபயோகப்படுத்தி பாஸ்ட்டுக்கு போய் வனிசாவை காப்பாத்துறாரு. அடுத்து இறந்து போன எக்ஸ்போர்ட்ஸ் பீட்டரை காப்பாத்துறாரு. அடுத்து எக்ஸ்மென் ஆரிஜின்ஸ்ல ஊல்வரனுடைய மறு உருவமா ஸ்ட்ரைக்கர் உருவாக்கி இருந்த வேட் வில்சனை கொள்றாரு. கடைசியா கொடூரமா இருந்த கிரீன் லேண்டர்ன் மூவியை பண்றதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை வாங்கி படத்துக்கு தயாரான ராயன் ரெனால்ட்ஸை கொண்டுடுறாங்க. அவ்வளவே தான் இதோட படம் முடிஞ்சு.